கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமை உள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். முன்னொரு காலத்தில் பழமுதிர் சோலை என்ற நாட்டை மன்னன் பழவர்த்தன் ஆண்டு வந்தார். அவர் நீதி நெறி தவறாதவர், வாய்மை நிரம்பியவர், உண்மை பேசுபவர், தன்னை போலவே தன் குடிமக்களும் இருக்க வேண்டும் என்று விரும்புவார். அவருக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாகியும் குழந்தைகள் இல்லை. தனக்கு பின் தன் நாட்டை ஆளத்தக்க வாரிசுகள் இல்லாததால் தன் நாட்டு மக்களில் நீதியும் நேர்மையும் தவறாத உண்மையான ஒரு இளைஞனை கண்டுபிடித்து அவனை மன்னனாக்க வேண்டும் என்று விரும்பினார். நாட்டில் உள்ள வீரமிக்க இளைஞர்களை அழைத்து வில் போட்டி நடத்தினார். அதில் வென்றவர்களை அழைத்து வாழ் போட்டி நடத்தி பரிசீலனை செய்தார். அதன் பின் வாய்மொழி கேள்விகள், சமயோஜிதமான கேள்விகள் என்று இராணுவத்துக்கு ஆள் எடுப்பதை போன்று அவர்களை சோதித்தார். கடைசியாக 10 இளைஞர்கள் தேறினர். அவர்களை மன்னன் அழைத்து அவர்களிடம் தனித்தனியாக ஒரு செடியின் விதையை கொடுத்தார். இந்த விதையை ஒரு தொட்டியில் போட்டு வளர்த்து கவனமுடன் கண்காணித்து 6 மாதம் சென்ற பிறகு வளர்த்த செடியுடன் என் முன் வர வேண்டும். இதுதான் நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய இறுதிக்கட்ட சோதனை என்றார். 10 பேரும் அதனை வாங்கி கொண்டனர். அதில் சாந்தனு என்ற வாலிபன் ஒருவனும் இருந்தான். எல்லாரும் மன்னர் சொன்னபடி அந்த விதையை தொட்டியில் போட்டு சிறந்த உரங்களையும் எருவையும் இட்டு வளர்க்க ஆரம்பித்தனர். சாந்தனுவும் அப்படியே செய்தான். ஆனால் என்ன காரணத்தினாலோ அவனது விதை முளைத்து செடியாகவில்லை. மற்றவர்களின் வீட்டுக்கு போய் அவர்கள் செடி வளர்ந்திருக்கிறதா என்று அவன் கண்காணித்தான். என்ன ஆச்சரியம்! மற்றவர்களின் விதையானது நன்றாக முளைவிட்டு இலைவிட்டு செழித்து வளர ஆரம்பித்திருந்தது. வீட்டுக்கு வந்த சாந்தனு தன்னிடம் உள்ள விதை செடியாக எல்லா விதமான முயற்சிகளையும் செய்தான். ஆனால் அந்த விதை முளைக்கவில்லை. 6 மாதம் சென்றன. வெற்றி பெருமிதத்துடன் மீதியுள்ள 9 பேரும் தங்கள் கையில் தொட்டியை ஏந்தி வந்தனர். அதில் 2 அடி நீளத்துக்கு செடி வளர்ந்திருந்தது. மன்னர் எல்லாருடைய தொட்டியை பார்த்து கொண்டே வந்தார். சாந்தனிடம் வந்ததும் அவன் காலி தொட்டியுடன் நிற்பதை கண்டவுடன் மன்னர் முகம் மாறியது. நடுநடுங்கி போனான் சாந்தனு. அவனையே உற்று பார்த்த மன்னர் அவனிடம் அதிகாரமாக கேட்டார், உன்னுடைய பெயர் என்ன? என் பெயர் சாந்தனு அரசே. தயவு செய்து என்னை மன்னிக்க வேண்டும். நான் 6 மாத காலமாக இந்த விதையை செடியாக்க எவ்வளவோ பாடுபட்டேன். ஆனால் உண்மையிலேயே என்னால் அதை செடியாக்க முடியவில்லை. என்னை நம்புங்கள் அரசே என்று மண்டியிட்டு கதறினான். எதிர்கால மன்னனை தேர்ந்தெடுக்கவே இப்போட்டிகளை வைத்தேன். அதில் வென்றவனாக இந்த சாந்தனுவை அறிவிக்கிறேன். இவன்தான் எதிர்கால மன்னன் என்றார். ஆம் என கண்பானவர்களே, நாம் எல்லா காரியங்களிலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதையே தேவன் பெரிதும் விரும்புகிறார். உண்மை இல்லாதவர் கையில் பொறுப்பு மிக்க எதை கொடுத்தாலும் அதை செய்ய மாட்டார்கள். அதில் ஏமாற்றுதல், பொய் சொல்லுதல், விஷயங்களை மறைத்தல், சுயநலம் ஆகிய குணங்கள் தாராளமாய் வெளிப்படும். வேதம் சொல்லுகிறது, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருப்பான். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, இந்த கதையில் வரும் சாந்தனுவை போல நாங்களும் உண்மை உள்ளவர்களாக நடந்து கொள்ள உதவி செய்ங்க. உம்முடைய வேதம் சொல்வதை போல கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருப்பான் என்பதை போல நாங்கள் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.